கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் தன்னுடைய கடைசி பகுதி, திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். 6வது வசனம், திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டிற்கு போனான். இந்த இடத்துல ஒரு வியாதிஸ்தன் திமிர்வாதக்காரனை படுக்கையில் வைத்து சுமந்து ஆண்டவரிடத்தில் கொண்டு போகிறார்கள். ஆண்டவர் அவனை பார்த்த உடனே சொல்கிறாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பிறகு ஒரு சில நிமிஷங்களிலே அவனுடைய வியாதியிலிருந்து அவன் முற்றிலுமாக விடுதலையாக்கப்பட்டு எழுந்து வீட்டுக்கு செல்கிறான். இந்த இடத்துல ஒரு கேள்வி வைக்கிறேன். என்ன கேள்வி என்றால், இந்த இடத்துல அவனுடைய சரீரத்தில் இருந்த வியாதி, அந்த திமிர்வாதம் பெரியதா, பாவம் மன்னிப்பு அது பெரியதா என்று பாருங்களேன். அப்போது பாவம் என்பது ஒரு குறை என்றால் மன்னிப்பு என்பது நிறை. அப்போ நிறைவான, அதாவது பாவ மன்னிப்பு, அந்த நிறைவான ஒன்று இந்த மனிதனுக்கு கிடைக்கும்போது குறைவான அந்த வியாதி அவனை விட்டு ஓடி போகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றதான நீங்களும் நானும் எல்லா விதத்திலுமே நாம் விடுதலையாக்கப்படுவது அதிக நிச்சயம். அப்போது நிறைவான அந்த பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிற போது நம்முடைய வாழ்வில் இருக்கிற சாபங்கள், பாவங்கள், வியாதிகள், பலவீனங்கள், தரித்திரங்கள், இப்படி எண்ணற்ற காரியங்கள் எது எது எல்லாம் குறைவாக இருக்கிறதோ அத்தனையும் நிறைவாக்கி அவற்றிலிருந்து முற்றிலுமாக விடுதலையாகி அடுத்த எல்லைக்குள்ளாக அழைத்து செல்வது தான் அந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம். அப்போது அந்த பாவ மன்னிப்பை பெற்ற நாம் முற்றிலுமாக சகல விதத்திலும் விடுதலையாக்கப்பட்டதும் உண்மை. ஏனென்றால் அந்த திமிர்வாதக்காரனுக்கு ஆண்டவர் உடனடியாக சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். ஆகவே மன்னிக்கப்பட்ட உடனே அவனுடைய வியாதிகள் அவனை விட்டு விலகினது. அதே போலதான் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்தை மன்னித்து தம்முடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை சுத்தமாக்கி விட்டார். நீங்கள் நானும் நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். ஆகவே நமக்குள்ள இப்படிப்பட்டதான குறைவான காரியங்கள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. சட்டப்படி அவற்றை எதிர்ப்போம், வெற்றி காண்போம். பரலோக பிதாவே, ஒரு மனிதனுக்கு ஆண்டவரே பாவ மன்னிப்பை நிச்சயத்தை கொடுத்து அவனுக்குள்ள இருக்கிற குறைவுகள் எல்லாம் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாற்றினீரப்பா. அதே போல் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறத எங்கள் யாவருடைய வாழ்விலுமே இருக்கிற எல்லா பாவங்களையும் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார். நாங்கள் முற்றிலும் கழுவப்பட்டுட்டோம். ஆகவே எந்த விதத்திலும் இந்த உலகத்தினுடைய காரியங்கள், எங்களை குறைவுக்குள்ளாக நடத்துகிற எந்த காரியங்களும் எங்களுடைய வாழ்விலே இடம்பெறவே முடியாது என்று அறிக்கை செய்கிறோம். நாங்கள் முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்வை எங்களுக்கு பரிசாக சிலுவையின் மூலமாக தந்த ஆண்டவரே இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் வெற்றி நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.